பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வசனம் மிகவும் ஆசீர்வாதமான வசனம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியோடு முடிக்க இந்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதம். இயேசுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இயேசுவை எப்பொழுது என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ அதற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்க வேண்டிய சரியான வழிகளை கர்த்தர் எனக்காய் காண்பித்து கொடுத்தார். அந்த ஜீவனுள்ள தேவனோடு பேசும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு என் லைஃப் எப்படியோ போய்கொண்டு இருக்கிறது. எந்தோ டைரக்ஷன்ல போய்கொண்டு இருக்கிறேன். நல்லா வந்துருவேன் நினைச்சேன். ஸ்கூல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன், காலேஜில் சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன். இன்றைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கை தடம் மாறி போய்கொண்டு இருக்கிறது? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கை தடமாறி போகிறதா? ஒத்தாசையே இல்லை, சுற்றிலும் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் இருந்து யாரும் எனக்கு உதவி செய்ய முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? வாழ்க்கை தோல்வியில முடிந்து போயிருப்போம் நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைச்ச சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாழ்க்கை தோல்வியா முடிந்து போயிருமோ, சீக்கிரமா அந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, 30 வயதுக்கு முன்பாகவே வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு அங்கலாய்த்த சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் என்றைக்கு இந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று எங்க வாழ்க்கையில கடந்து வந்தாரோ அன்றிலிருந்து வாழ்க்கை பாதைகளை சரி செய்தார். அந்த ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இடைப்பட்டார், சத்திய வசனங்களை கொடுத்தார். இன்றைக்கு நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும், நான் பார்க்கிற இந்த தோல்வியான வாழ்க்கையில ஜெயம் வரணும், ஏசப்பா உங்க வாழ்க்கையில பிரவேசிக்கணும். ஒரே ஒரு விசை நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஏசப்பா உங்க இருதயத்தை கொடுப்பீங்கன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் உங்க வாழ்க்கையில கடந்து வருவார். எந்தெந்த பாதைகள் கோணலா இருக்கிறதோ அதை செவைப்படுத்துவார். சத்திய வசனத்தை, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியானபடி உங்க கண்களை திறந்து கொடுப்பார். ஜீவனானவர், நமக்கு ஜீவனானவர் உங்க வாழ்க்கையில புது ஜீவனை கொடுக்கும்படியாய் அப்பா காத்து கொண்டு இருக்கிறார். என்னோடு கூட இந்த ஜெபத்தை நீங்க ஒரு நிமிடம் என்னோடு ஏறெடுக்கிற பொழுது உங்க வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை உங்கள் மேல கடந்து வரும். ஏசப்பா, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற. வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். வாழ்க்கை கண்ணீரும் கபலமா எப்பொழுதுமே இருக்குது. இதிலிருந்து எப்படி விடுதலை? எனக்கு ஒரு சாவு பயம் இருக்கிறது. இந்த பயம் எப்படி நீங்கும்? இந்த வாழ்க்கை இப்போயே முடிஞ்சு போயிருமோன்னு ஒரு அங்கலாய்ப்பு திகில் என்னை சுற்றி கொண்டு இருக்குது. இயேசுவே, இயேசுவே, உங்க கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன். என்ன தொடுங்காண்டவரே, என்ன தொடுங்காண்டவரே நீங்க கேட்கிற பொழுது என்னோடு கூட சொல்லுங்க, இயேசுவே, நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க பாதத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. என் இருதயத்தில் பிரவேசிங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் பிரவேசிங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் என் ஆண்டுடைய தொடுதல் கடந்து வரும்படியா ஜெபிக்கிற உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னோடு கூட இந்த ஜெபத்தை செய்த உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஏசப்பா அவருடைய பிரசன்ன கடந்து வந்திருக்கிறது. அந்த அரவணைக்கும் கரங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. அவரை நம்புங்க, விசுவாசிங்க, உங்க வாழ்க்கை மாறும். அவரே உங்கள் வாழ்க்கையில் வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இருப்பார். God bless you.